ஸோ மேஷ ராசிக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி வந்து நிறைய இழந்திருப்பாங்க, நிறைய துரோகங்கள் நடந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு தெளிவு கிடைக்க போகுது. இமோஷன்ஸை எங்க கண்ட்ரோல் பண்ணணும், எங்க வந்து நம்ம அது யார்கிட்ட எப்படி காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு லிமிட்டேஷன். ஸோ அந்த அளவுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அப்படி ஒரு வைப்ரேஷனா உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு இமோஷன் கண்ட்ரோல் பண்றதுனா இவங்கள மாதிரி இருக்கணும், இந்த பர்சன் மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பேர் வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் தான் இவங்களை சுற்றி இருக்க போகுது. ஸோ இவங்களுக்கும் தொலை தூரத்துல இருந்து இல்லை வெளிநாடுகள்ல இருந்து சில வாய்ப்புகளும் வரும். சிங்கிளா இருக்கிறாங்க, வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசுக்கு பிடிச்ச வரன் வந்து அமையும். இந்த ராகுகேது பயிற்சியில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் காட்டுது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல டேரோ கார்டு ரீடர் சாரா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஸோ இந்த வருஷம் நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி பயிற்சி ஆயிடுச்சு, அடுத்து குரு பயிற்சி, அடுத்து ராகுகேது பயிற்சி நினைச்சு மக்கள் ரொம்பவே பயத்துல தான் இருக்காங்க. ஸோ ரொம்பவே மோசமான கிரகங்கள், பாவ கிரகங்கள், இது மாறினா லைஃப்ல நிறைய கெடுதலான விஷயங்கள்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் சோசியல் மீடியால பார்க்க முடியுது. ஸோ இது நிஜமாவே கெடுதலான விளைவுகளை தான் கொடுக்குமா? 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது? ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷ ராசிக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி வந்து நிறைய இழந்திருப்பாங்க, நிறைய துரோகங்கள் நடந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம், இல்லை இவங்களுக்கே மன ரீதியான நிறைய முரண்பாடுகள் இருக்கும் எண்ணங்கள் ரீதியா. ஸோ அந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு தெளிவு கிடைக்க போகுது. அவங்க உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தெளிவான ஒரு வழிக்கு போக போறாங்க. இமோஷன்ஸை எங்க கண்ட்ரோல் பண்ணணும், எங்க வந்து நம்ம அது யார்கிட்ட எப்படி காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு லிமிட்டேஷன், அதெல்லாம் அந்த ஒரு மீட்டர்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அப்படி ஒரு வைப்ரேஷனா அவங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இவங்கள மாதிரி இருக்கணும், ஒரு இமோஷன் கண்ட்ரோல் பண்றதுனா இவங்கள மாதிரி இருக்கணும், இந்த பர்சன் மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பேர் வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் தான் இவங்களை சுத்தி இருக்க போகுது. ஸோ இவங்களுக்கும் தொலை தூரத்துல இருந்து இல்லை வெளிநாடுகள்ல இருந்து சில வாய்ப்புகளும் வரும். ஸோ அதுவுமே இவங்க எந்த அளவுக்கு இழந்திருக்காங்களோ அதற்கு பல மடங்கான வாய்ப்புகள் வர இருக்கு. ஸோ அதற்கு முன்னாடி இவங்க இமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை முன்னிறுத்து ஸோ இதுலலாம் நம்ம எந்த மாதிரி இருந்துக்கணும், இனிமே என்ன பேட்டர்ன்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ இவங்க இதுல இது வரைக்கும் வாழ்நாள்ல எதுக்கெல்லாம் ரொம்ப லாயலா இருந்தாங்களோ ஸோ அதற்கு ஹானர் பண்ற மாதிரி, மரியாதை கொடுக்குற மாதிரி இந்த யூனிவர்ஸும் சரி தெய்வமும் சரி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி தொலை தூர இடங்கள்ல இருந்து சில நல்ல வாய்ப்புகள், அதாவது பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்க இருக்கு. ஸோ அதனால பெஸ்டா தான் இருக்கும் மோர் ஓவர். பட் என்னதான் இருந்தாலும் மைண்ட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எப்போ இவங்க ஒரு மைண்ட் செட்டை வந்து ஒரு கிளாரிட்டிக்கு கொண்டு வராங்களோ, ஒரே நிலையில கொண்டு வராங்களோ, இமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் இந்த நன்மைகள் எல்லாம் அவங்க வந்து கண்கூட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ராகுகேது பயிற்சி அப்படிதான் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது. அடுத்ததா ரிஷப ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைகள் குறைகள் எல்லாமே இருக்கும். பட் இவங்க அதை டேக்கிள் பண்றது ஒரு யுக்தியா, தேவையில்லாத நினைவுகளை வந்து இவங்க டிலீட் பண்ணிடணும். எப்படி வந்து கம்ப்யூட்டருக்கு டிலீட் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி ஸோ கண்டிப்பா இவங்களுடைய மைண்ட்ல அந்த டிலீட் ப்ராசஸ் வச்சு டிலீட் பண்ணிடணும். தேவையில்லாத விஷயங்களை பத்தி அவங்க யோசிக்க கூடாது. நடந்து முடிஞ்ச கசப்பான அனுபவங்கள், இழப்புகள், இதை கண்டிப்பா அவங்க யோசிக்கவே கூடாது. ஸோ அதுல இருந்து வெளியேறதுக்கான ஒரு ரெக்கவரி ப்ராசஸ் பண்ணலாமே தவிர இவங்க அதை பத்தி யோசிக்க கூடாது. இன்னொன்னு இவங்களுக்கு சிறந்த வழிகாட்டி இந்த ராகுகேது பயிற்சியில கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த வழிகாட்டியை அவங்க பிடிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இழப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு அவுட்கம்ஸும் அவங்களுக்கு நன்மைகளும் நடக்கிற மாதிரி அவங்களால கொண்டு போக முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வழிகாட்டியை அவங்க தேர்வு செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஒரு மன அழுத்தத்துல இருந்து அவங்க வெளியேறிடலாம்.
அது தேர்வு செய்யற வரைக்கும் கொஞ்சம் அவங்க அப்படி ஜகிள் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் அவங்களுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன்ல வருது. சோ இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சினால ஏற்படக்கூடிய கெடுதல்கள்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் பண்ணா சரியாகுமா? கண்டிப்பா சரியாகும். இவங்களுக்கான பரிகாரம் பார்க்கும்போது எவ்ரி பௌர்ணமி இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பௌர்ணமிக்கும் கடல்ல போய் நீராடிட்டு வர்றது நல்லது. ஸோ அது மிஸ் ஆகுது அப்படின்ற போது பௌர்ணமிக்கு அவங்க ஒரு தீபங்கள் ஏற்றி வச்சு, அதாவது கேண்டலோ இல்ல வந்து விளக்குகளோ அதை ஏற்றி வச்சு நிலா வெளிச்சத்துல சில ஒரு சின்ன மெடிடேஷன் எடுக்கிறது நல்லதா இருக்கும். ஸோ ஒண்ணு இதை பண்ணலாம், இல்ல கடல்ல போய் நீராடிட்டு வரலாம். இந்த 2 ப்ராசஸ் வந்து பண்றது அவங்களுக்கு இந்த உணர்வு சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து, அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியேறுவாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சினால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது இழந்ததை காட்டிலும் இப்ப பிரசன்ட்ல அவங்களுக்கு என்ன இருக்கு, ஸோ அதை அவங்க கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. மோஸ்ட்லி இந்த ராகு கேது பயிற்சியில கண்டிப்பா அவங்களோட எமோஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். இழந்ததெல்லாம் சரி, இப்போ கரண்ட்ல என்ன இருக்கு, ஸோ அதை இனிமே எப்படி யூட்டிலைஸ் பண்றது, இருக்கிறத வச்சு இனிமே வாழ்க்கையை எப்படி வந்து நம்ம வாழணும், இண்டிபெண்டா நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு யுக்தியை வந்து கையாள போறாங்க அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும். எதுலெல்லாம் அவங்க முடங்கி இருந்தாங்களோ அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியேற போறாங்க அப்படின்னு இருக்கு. பண ரீதியா ரொம்ப இண்டிபெண்டான ஒரு லைஃப் நோக்கி வந்து போவாங்க. ஸோ இப்ப வரைக்கும் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க பண ரீதியா பொருள் ரீதியா அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஸோ பண ரீதியா யாரையும் சாராம அவங்களே வந்து இண்டிபெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு உருவாகும். இவங்களும் அதற்கான ஒரு வழியை சூஸ் பண்ணி அதற்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ராகு கேது பயிற்சியில இருந்து இவங்களுக்கு யாரு லாயலா இருக்கிறாங்களோ இல்ல இவங்க யாருக்கு லாயலா இருக்கிறாங்களோ ஸோ அவங்கள மட்டும் இவங்க வாழ்க்கையில தொடர்ந்து பயணம் பண்றதுக்கு ஒரு துருப்பு சீட்டா இல்ல வந்து உந்துகோலா வச்சுட்டு மற்ற எல்லாரிடத்துல இருந்தும் இவங்க வெளியேறுவாங்க, ஸோ மூவ் ஆன் பண்ணி வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் அவங்களுக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ மோர் ஓவர் இந்த ராகுகேது பயிற்சியில அவங்க இண்டிபெண்டா எப்படி இருந்து லைஃப சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு யுக்தியை வந்து தெரிஞ்சுக்க போறாங்க. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ கடகராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகராசி இந்த ராகு கேது பெயர்ச்சி இவங்களுக்கு வந்து திருமணம் கைகூடும், காதல் வாழ்க்கை கைகூடும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கார்ட்லயே வருது. ஸோ இவங்களுக்கு அதே மாதிரி இந்த சொசைட்டில அவங்க கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த ஒரு நபரனுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது. அவருடைய ஒரு சஜஷன் வழிகாட்டுதல் இது வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. யாரோ இவங்களை வந்து தூக்கி விடுறதுக்கான சில ப்ராசஸ் வந்து முன்னெடுக்க போறாங்க. கண்டிப்பா அது உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு நபரனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் அது கூட அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில கிடைக்கும். இதுல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இவங்க இமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல இமோஷனலி வந்து பாக்குறது எல்லாமே நல்லது, பாக்குறது எல்லாமே கெட்டது அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஈஸியா வந்துருவாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்களை தேடி வருதுன்னா அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பாக்குறது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கும். ஸோ அதுல நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதனால எல்லா ஆப்ஷன்ஸையும் அவங்க எடுக்கக்கூடாது. மற்றபடி அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பலம் அது ஒரு நபர்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அதற்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ சிங்கிளா இருக்கிறாங்க, வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசுக்கு பிடிச்ச வரன் வந்து அமையும் இந்த ராகுகேது பயிற்சியில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் காட்டுது.